எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம படப்பை அடுத்த செரப்பனஞ்சேரி லொகேஷன்ல ஒரு சூப்பரான ஒரு சைட் பார்க்க வந்திருங்க. இந்த சைட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல் சிட்டி அப்படின்ற ஒரு அருமையான பேர் வச்சிருக்காங்க. இந்த சைட்டுக்கு ஏன் ஜுவல் சிட்டி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இந்த சைட்ல இருந்து தாம்பரம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தாங்க. அதாவது ஒரு காலத்துல தாம்பரத்துல இடம் வாங்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு தாம்பரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டி அண்ணா நகர் எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் வந்து போயிட்டு இருக்குங்க. அப்படியே நம்ம தாம்பரத்துல இருந்து வண்டலூர் வந்தோம்னா வண்டலூர்ல 6000 ரூபாய் 7000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து போயிட்டு இருக்குங்க. வண்டலூர் அடுத்த மன்னிவாக்கம் வந்து பாத்தீங்கன்னா மன்னிவாக்கத்துல 6000 ரூபாய் 5000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. இந்த சைட்ல இருந்து படப்பை ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தாங்க. படப்பையில 5500 ரூபாய் 5000 ரூபாய் 4500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் வந்து போயிட்டு இருக்குங்க. படப்பையில இருந்து 5 நிமிஷம் தான் நம்ம சைட்டுங்க. நம்ம சைட்ல அதை விட பாதி விலையில வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஜுவல் சிட்டி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதையலுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு இங்க நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா புதையல் எப்படி நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான அப்ரிசியேஷனும் சூப்பரான ரிட்டர்ன்ஸும் வந்து கொடுக்குங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெல் டெவலப்டு லொகேஷன்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா அப்ரிசியேஷனும் கிடைக்காது, பெருசா ரிட்டர்ன்ஸும் கிடைக்காதுங்க. ஆனா இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லொகேஷன் அட்வான்டேஜஸும் இருக்கு. ஃபியூச்சர்ல ஒரு பயங்கரமான ஒரு growthல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ கண்டிப்பா இங்க என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்கு, இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வீடியோக்குள்ள சொல்ல போறேங்க. சைட்டுக்கு வரவேலையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா வீடுகள் எல்லாமே இருக்கு. நம்ம சைட்டுக்கு வந்து நம்ம அந்த சைடு பார்க்கும்போதே வீடுகள் தாங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன்ல உங்களுக்கு என்னென்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, மற்ற டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் வீடியோக்குள்ள போய் எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்க. நீங்க உடனடியாக இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கும் இது ஒரு சூப்பரான சைட் அப்படின்னே சொல்லாங்க. நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் இருந்தீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல் சிட்டி அப்படின்ற ஒரு சூப்பரான பேர் வச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டை யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைட்டோடைய கனெக்டிவிட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாத்துருவாங்க. ஒரு சைட்டுக்கு கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நிறைய சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி வந்து ஒரே ஒரு ஒன் வே தான் இருக்கும். ஆனா இந்த சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி வழியா வரும், அவுட்டர் ரிங் ரோடு வழியா வரும்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா படப்பைக்கு அடுத்து செரப்பனஞ்சேரி அப்படின்ற ஒரு லொகேஷனுக்கு வந்து ரீச் பண்ணிடலாங்க. அண்ட் இன்னொரு லொகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரகடம்ங்க. ஒரகடம்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான், 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூருங்க. ஸ்ரீபெரும்புதூர் வழியாவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்துடலாங்க. இப்போ நம்ம இந்த ஜுவல் சிட்டி ப்ராஜெக்ட் பத்தி பாத்துருவாங்க. இது மொத்தம் 25 ஏக்கர்ல ஒரு மெகா டவுன்ஷிப்பா இவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிருக்காங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா 3 ஏக்கர்ல 55 பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வீடியோ பண்றது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் 2 தாங்க. ஃபேஸ் 2 மொத்தம் ஒரு 7 ஏக்கர்ல நல்லா அருமையா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அந்த 7 ஏக்கர்ல மொத்தம் 115 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. அண்ட் உங்களுக்கு ஃபேஸ் 2ல எல்லா ஃபேசிங்லயுமே பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. கார்னர் பிளாட்ஸ்மே அவைலபிள் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. இப்போ நம்ம இந்த ஜுவல் சிட்டில என்னென்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இன்னைக்கு தேதியில ஒரு 5000 ரூபாய் 4000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் ரேஞ்சில் இருக்க சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான அம்யூனிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சைட்ல சூப்பரான அம்யூனிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது மொத்தம் 25 ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ட்ரன்ஸ்ல நமக்கு சூப்பரான ஒரு கிராண்ட் ஆர்ச் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 வே கொடுத்துருக்காங்க. இன் அண்ட் அவுட் ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 கேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. செக்யூரிட்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி ரூமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் சைட்ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பிளாக் டாப் தார் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. தார் ரோடோட சைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 ஃபீட் 30 ஃபீட்டுங்க. பொதுவாக வந்து நிறைய சைட்ல 30 ஃபீட் 40 ஃபீட்னு சொல்லுவாங்க. ஆனால் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ரோடு பாருங்க, ஒரு ஃப்ளைட் ரன்வே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரோடுமே வந்து நல்ல அகலமான ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்ல நமக்கு இபி ஃபெசிலிட்டிஸும் வந்துருச்சு. அண்ட் ஸ்ட்ரீட் லைட்டுமே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவென்யூ ட்ரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவென்யூ ட்ரீஸ் எல்லாமே வந்து அரோமா பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையாங்க, அந்த மரங்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நல்ல கிரீனிஷா நல்ல ஒரு காற்று வசதி இருக்க ஒரு சூப்பரான சைட்டாக தாங்க இருக்கு. நமக்கு ஸ்ட்ரோம் வாட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சைட்லேயே பிளாட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஜுவல் சிட்டியோடைய லொகேஷன் அட்வான்டேஜ் தாங்க பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் இந்த சைட்டுக்கு அந்த அளவுக்கு சூப்பரான லொகேஷன் அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. இந்த சைட் வந்து ஒரு அண்டர் வேல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன லொகேஷன் அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 by 1 சொல்றேன். அண்ட் இந்த சைட் என்ட்ரன்ஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ஃபீட் ரோடு வந்து ப்ரொபோசல்ல இருக்குங்க. அந்த ரோடு எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்லம் சிப்காட்டுங்க. அதாவது அங்கதான் வந்து டைடில் பார்க் 3 ஏரோஸ்பேஸ் பார்க் வரப்போகுது. ஃபியூச்சர்ல நமக்கு ஒரகடம் ஸ்ரீபெரும்புதூர் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிஸி ஆயிடுங்க. அப்போ நமக்கு கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அந்த கனெக்டிவிட்டிக்கு தான் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா 100 ஃபீட் ரோடா வந்து ப்ரொபோசல் வந்திருக்குங்க. ஒன்ஸ் இது வந்து லைவ் ஆயிடுச்சு 100 ஃபீட் ரோடு போட்டாங்க அப்படின்னா இங்க அப்ரிசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா இருக்குங்க. ரெசிடென்ஷியலாகவும் இந்த ஏரியா பயங்கரமா டெவலப் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல நம்ம வந்து ஒரு ஸ்டேட் ஹைவே ரீச் பண்ணிடலாங்க. அந்த ஸ்டேட் ஹைவே வந்து வண்டலூர்ல இருந்து வாலாஜா போற ஒரு ஸ்டேட் ஹைவேங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருந்து
ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம வந்து அவுட்டர் ரிங் ரோடையே ரீச் பண்ணிடலாங்க. அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மீஞ்சூர்ல இருந்து வண்டலூர் கனெக்ட் பண்ற ஒரு மேஜரான ஒரு ரோடுங்க. அதாவது இன்னைக்கு தேதியில ஒரு மிகப்பெரிய ரோடு அப்படின்னா நமக்கு வந்து அந்த அவுட்டர் ரிங் ரோடு தாங்க. அந்த அவுட்டர் ரிங் ரோடுல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லயே இப்போ ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்க ஆம்னி பஸ் ஸ்டாண்டோடைய பார்க்கிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. அதே அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து நம்ம அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினா ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே ரீச் பண்ணிடலாம். அதாவது நம்ம சைட்ல இருந்து கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. அண்ட் இங்கேருந்து நமக்கு ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஜிஎஸ்டி ஒன்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதே 15 மினிட்ஸ்ல ஸ்ரீராம் கேட்வே இருக்குங்க. இன்னைக்கு தேதியில எல்லாருக்குமே தெரியும் ஐடிக்கு ஒரு மிகப்பெரிய ஹப்பா வந்து ஸ்ரீராம் கேட்வே வந்து இருக்கு. அண்ட் அதே மாதிரி நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல நம்ம வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுமே ரீச் பண்ணிடலாம். மெப்சியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இன்னைக்கு தேதியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஜங்ஷனாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னா இங்கிருந்து நம்ம சென்ட்ரலோ எக்மோரோ போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நம்ம தாம்பரம் ரீச் பண்ணால் போதும். எல்லா ஊருக்கு போகிற ட்ரெயினுமே வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் நின்று தாங்க போகுது. தாம்பரம் ஒரு மிகப்பெரிய ஒரு டெர்மினலாகவே இருக்குங்க. அண்ட் இப்போ நம்ம இதுவரையும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்ல இருந்து ரைட் சைடு இருக்க லொகேஷன் அட்வான்டேஜஸ்ங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சைட்ல இருந்து லெஃப்ட் சைடில் இருக்க லொகேஷன் அட்வான்டேஜஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஒரகடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஒரகடத்தை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரகடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹப் அப்படின்னே சொல்லலாம். ராயல் என்ஃபீல்டு, அப்போலோ டயர்ஸ், ரெனால்ட்டு அண்ட் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. இதையும் தாண்டி நமக்கு அப்கமிங்கில் ஒரு 3 மிகப்பெரிய விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் பார்க் வரப்போகுதுங்க. அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஐஃபோன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்காக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அப்பார்ட்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்குங்க. ஒன்ஸ் அதை வந்து எல்லா ஃபேமிலிஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000கணக்கான குடும்பங்கள் வந்து வந்துருவாங்க. இதையும் தாண்டி 3வது டைட்டில் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டைட்டில் பார்க் 1 வரும்போது அந்த ஏரியா எந்த அளவுக்கு டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ டைட்டில் பார்க் 2 பட்டாபிராம் வந்து எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி டைட்டில் பார்க் 3 வந்தோடனே இந்த சரௌண்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்ரிசியேஷன் வந்து கொடுக்குங்க. அண்ட் நமக்கு இன்னொரு லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஸ்ரீபெரும்புதூர் ஜஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஒரகடத்தை பற்றி நான் எப்படி சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாதோ அதே மாதிரி தாங்க ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூரில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் தாங்க இருக்குது. சாம்சங், ஹுண்டாய், கியா இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இருக்குங்க. அந்த ஸ்ரீபெரும்புதூருமே வந்து ஜஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்த செக்டாரில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு அருமையான ப்ராஜெக்ட்டுங்க. உங்களுக்கு இந்த சைட்ல இருந்து அருமையான லொகேஷன் அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் சொல்லிட்டேன், கனெக்டிவிட்டி சொல்லிட்டேன், அம்யூனிட்டிஸ் எல்லாமே சொல்லிட்டேங்க. ப்ரைஸ் டீடைல்ஸ் தான் நான் வந்து சொல்லலை. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2200 அதாவது நம்ம வந்து படப்பையை தாண்டி தான் வந்து இந்த சைட்டுக்கு வரணும். படப்பை இங்கிருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷங்க. படப்பையில் 4500 5000 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு 5 நிமிஷம் டிரைவ் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு 2200 ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்களே ஈஸியாக கம்பேர் பண்ணீங்க. ஒரு 5 மினிட்ஸ் டிரைவில் நீங்கள் 3000 2200 2300 தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணலாங்க. இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் கன்சிடர் பண்ணலாம். இடம் வாங்கி உடனடியாக வீடுமே கட்டலாங்க. நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்கும்போதே தெரியும் சுற்றி வீடுகள் தான் இருக்குது. அதையும் தாண்டி சைட்டில் இடம் வாங்கினவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் வந்து பிளானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் பிளான் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவங்களுமே வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ டிமாண்ட் வந்து இன்னும் அதிகமாகவே ஆகுங்க. கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ணப்பட்ட டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். பேங்க் லோனுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னைக்கு இதில் எல்லாருமே பேங்க் லோனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ 80% 90% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் லோனுமே கொடுக்குறாங்க. உங்கள் கையில் முன்பணமாக ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. பேலன்ஸை நீங்கள் லோனுமே போய்க்கலாம். அண்ட் நீங்கள் இங்கே ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இவங்களே கஸ்டமைஸ் வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. 27 லட்ச ரூபாயில் 1 BHK சூப்பரான கஸ்டமைஸ் வில்லாவும் கட்டி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இந்த சைட்ல இருந்து நமக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. லொகேஷன் அட்வான்டேஜ், அம்யூனிட்டிஸ் இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கூல் காலேஜஸ்மே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, ரவீந்திர பாரதி குளோபல் ஸ்கூல் இருக்கு, அண்ட் கிருஷ்ணா வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குங்க. அண்ட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராசி இன்ஜினியரிங் காலேஜ், அண்ட் தானிஷ் அகமது இன்ஜினியரிங் காலேஜ், அண்ட் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் காலேஜ், அண்ட் கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், அண்ட் நமக்கு பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜுமே இருக்குங்க. ஸோ இந்த ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டலூர் டு வாலாஜா ரோட்லேயே இருக்கிறது ஒரு அருமையான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. எல்லாமே நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே ரீச் பண்ணிடுற மாதிரி தான் நமக்கு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஜுவல் சிட்டி பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து சொல்லிட்டேங்க. அதாவது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த ஜுவல் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு அருமையான ஒரு தங்க புதையல் அப்படின்னு சொல்லாங்க. உங்களுக்கு தோண்ட எப்படி வந்து உங்களுக்கு தங்கம் வருமோ அது மாதிரி அப்ரிசியேஷனும் ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு இது மேலே எதனா டீடைல்ஸ் தெரியணும்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். நீங்கள் சைட்டுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைட் வந்து பிடிக்குங்க. நீங்கள் சைட்டுக்கு வரும்போது உங்கள் ஃபேமிலி கூட வாங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு அருமையாக இருக்குங்க.
சைட்டு சூப்பராக அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்து பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அம்யூனிட்டிஸ்லேருந்து சைட்டை வந்து க்ரீனிஷாக வந்து வச்சிருக்காங்க. அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு நிறைய லொக்கேஷன் அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. கனெக்டிவிட்டிஸ் இது எல்லாமே இருக்கிறது ஒரு மேஜரான ஒரு லொக்கேஷன் அட்வான்டேஜஸ் அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் நீங்கள் வரும்போதே நீங்கள் சுற்றி என்னென்ன ப்ரைஸில், வண்டலூரில் என்ன ப்ரைஸு, மன்னிவாக்கத்தில் என்ன ப்ரைஸ் அப்படின்ட்டு தாராளமாக நீங்களே என்கொயரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு தான் போவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ஃபியூச்சரில் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் வந்து கொடுக்குங்க. கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் கன்சிடர் பண்ணி, இல்லை ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுற பர்பஸாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணி இங்கே நீங்கள் ஒரு வீடு கட்டி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.